பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலைப்பொழுதிலே இந்த கடற்கரை அருகிலே உங்களோடு கூட இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான வார்த்தையின் தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இப்படிப்பட்ட இந்த கடற்கரையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு கடற்கரையிலே தான் 2 வெறுமையான படகுகள் ஒரு நாள் நின்று கொண்டிருக்கிறது. அந்த படகுகளை யார் பார்க்கிறார்கள் சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 2 படகுகளை பார்க்கிறார். அவைகள் வெறுமையாக இருக்கிறதையும் ஆண்டவராகிய இயேசு பார்க்கிறார். பார்த்து அதில் ஒரு படகான சீமோனுடைய படகிலே ஆண்டவராகிய இயேசு ஏறுகிறார். ஏறி அவர் போதகம் பண்ணி முடிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 4ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அன்பானவருடைய பிள்ளைகளே, படகுகள் வெறுமையாக இருக்கிறது, வலைகள் வெறுமையாக இருக்கிறது. அந்த மீன் பிடிக்கிறவர்களுடைய முகத்தில் ஏமாற்றம் இருக்கிறது. இப்போ இவை எல்லாவற்றையும் யார் பார்க்கிறான்னு சொன்னால், இந்த உலகத்தை தன் வாயின் வார்த்தையினாலே உண்டாக்கின சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். பார்த்து அவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே, உன்னுடைய படகும் வலையும் வெறுமையாக இருப்பதை குறித்து கவலைப்படாத. கொஞ்சம் நீ ஆழத்தில் போ, கொஞ்சம் நீ ஆழத்தில் உன்னுடைய படகை தள்ளி கொண்டு போய் நீ மீன் பிடிக்கும்படி வலையை போடு என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இது கர்த்தருடைய வார்த்தை. பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டு நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடு. பேதுருவை குறித்து சரித்திர வல்லுநர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அவர் கடலுடைய தண்ணீரை அவர் முகந்து பார்த்து அவர் சொல்லுவாரா, இந்த இடத்துல மீன் இருக்குது, இந்த இடத்துல வலை போடுன்னு சொல்லி அப்படி போட்டால் கண்டிப்பாக அங்கே மீன் கிடைக்கும். அப்படி மீன் பிடிப்பதில் தேறின ஒரு மனுஷன், அனுபவம் உள்ள ஒரு மனுஷன். இப்போது அவருடைய அனுபவம் அவரை ஏமாற்றி விட்டது. அவருடைய அனுபவம் அவருக்கு கை கொடுக்கவில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களிலே நம்முடைய சொந்த அனுபவத்தை வைத்து நாம் முன்னேறலாம் என்று சொல்லி நாம் யோசிப்பதுண்டு. அப்படி நம்முடைய சொந்த அனுபவம் அநேக நேரத்தில் நம்மை ஏமாற்றி நம்மை தோல்வியின் பாதையிலே நடத்தினதுண்டு. அன்பானவருடைய பிள்ளைகளை, இப்பொழுது பேதுருடைய அனுபவம் அவருக்கு ஏமாற்றத்தையும் தோல்வியையும் கொடுக்கிறது. அவர் இனி ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அவருடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போன நிலையிலே அவர் வீட்டுக்கு போவதற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீ மறுபடியும் கடலுக்கு போய் ஆழத்தில் போய் வலைய போடுன்னு சொல்லுகிறார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, மனசு சொல்லுது, உன்னை காட்டிலும் அனுபவம் உள்ளவர்கள் மீன் பிடிப்பதில் யாருமே இல்லை. முழுவதும் நீ கஷ்டப்பட்டிருக்கிற, முயற்சி செஞ்சிருக்கிற, நீ ஒன்றும் முயற்சி செய்யாமல் இல்லையே, நீ முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிற, உனக்கு இருக்கிற அனுபவம் அவருக்கு தெரியுமா? தெரியாது. ராத்திரி பூரா கிடைக்காத மீனா இப்போ கொஞ்ச நேரத்தில் கிடைக்க போகுதுன்னு சொல்லி அவருடைய சொந்த மூளை சொல்லுகுது. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை நீ போ இன்னொரு முறை நீ முயற்சி செய் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். இப்பொழுது இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய மனது சொல்லுவதை அல்ல, தன்னுடைய மூளை சொல்லுவதை அல்ல, கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை இவர் பிடித்து கொண்டார். அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டார். அந்த வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படி அர்ப்பணித்தார். என்ன நடக்குது? இவர் பரவாயில்ல, இவர் சொல்லுகிறார், நாம் கீழ்ப்படிவான்னு சொல்லி அவர் கீழ்ப்படுகிறார். முழுவதுமாக தன்னுடைய சொந்த அனுபவம் கொடுக்காத ஒரு வெற்றியை ராத்திரி முழுவதுமாக அவர் தன்னுடைய அந்த அனுபவத்தோடு இங்கே போடலாம் அங்கே போடலான்னு சொல்லி வலையை போட்டு தன் சொந்த அனுபவம், தன்னுடைய மூளை சொன்னதெல்லாம் கேட்டு கிடைக்காத ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் செயல்பட்ட பொழுது அந்த வார்த்தை அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்பிக்கையை விட்டு விடாதே, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு ஊழியக்காரர்கள் மூலமாக
நமக்கு நாம் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேதாகத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்கிறாரோ அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய மூளை சொல்வதையோ நம்முடைய மனது சொல்வதையோ விட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வெறுமையையும் நம்முடைய தோல்வியையும் கர்த்தர் மாற்றுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்தப்படி அவர்கள் செய்து வலை கிழிந்து போகத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள். அந்த மீன்களை படகுகளே அவர்கள் ஓடுகிறார்கள். 2 படகுகளும் அமிழத்தக்கதான திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் பிடித்துக் கொள்வோமாக. அந்த வார்த்தை உங்களை என்னையும் வாழ வைக்கும். அந்த வார்த்தை உங்களுடைய தோல்வியை மாற்றும், பெருமையை மாற்றும். பேதுருடைய தோல்வியையும் பெருமையை மாற்றின கர்த்தர் இன்றைக்கு உங்கள் தோல்வியையும் பெருமையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பேதுருடைய ஆண்டவரே தோல்வியை உம்முடைய வார்த்தையினாலே வெற்றியாய் மாற்றினீர். பேதுருடைய வெறுமையை உம்முடைய வார்த்தையினாலே நிறைவாய் மாற்றினீர். இன்றைக்கு பேதுருவுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்த கர்த்தர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது, என்னுடைய வலைகளும் படகும் வெறுமையாக இருக்கிறது என்று சொல்லி, எல்லா முயற்சிகளும் எனக்கு கை கொடுக்கல என்று சொல்லி ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறதான உடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீரே ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய வெறுமையும் தோல்வியும் இயேசு நாமத்தினாலே மாறி போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.